வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபசர் டாக்டர் விமலன். சார் லக்னாதிபதி 8ல கெட்டு போயிட்டான் சார். லக்னாதிபதி 8ல கெட்டு போயிட்டான் சார். லக்னாதிபதி 6ல கெடுவது கூட ஒரு வகையில நன்மை. கடன் வாங்கலாம், பிரச்சனைகளை சந்திக்கலாம், வழக்கு விவகார வில்லங்கங்களில் மோதலாம், பகை பண்ணிக்கலாம். லக்னாதிபதி 12ல் கெடுவதால் ஒரே ஒண்ணுதான், ஊரை விட்டு ஓடி போயிடலாம். போய் வேற ஊர்ல நிம்மதியாக நம்மளுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு போயிடலாம். ஆனா லக்னாதிபதி 8ல இருக்கிறது அப்படி அல்ல. அது துன்பங்களையும், துயரங்களையும், சங்கடங்களையும், வருத்தங்களையும், கண்டங்களையும், எதிர்பாரா தடங்கல்களையும், விபத்துகளையும், அவமானங்களையும், நஷ்டங்களையும், கஷ்டங்களையும், ஏமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில அது இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த 8ஆம் பாவத்துல போய் லக்னாதிபதி போய் சிக்கிக்கிட்டு இந்த பாடுபட்டா நாங்கெல்லாம் எப்படி வாழ்றது, எப்படி ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். தப்பு ஒண்ணும் கிடையாது. லக்னாதிபதி 8ல கெட்டால் யார் நல்லா இருக்கணுங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். 9ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 9ஆம் அதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒழுக்கம் கூடிரும். நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கத்துல நம்ம பாட்டுக்கு நீட்டா பேரை கெடுக்காம வாழ்ந்துகிட்டு இருந்தாலே வரக்கூடிய துன்பங்களும், அவமானங்களும், சங்கடங்கள்ல இருந்து நம்ம சுலபமாக வெளியே வந்துட முடியும். அதே சமயத்துல நாம அது இல்லாம நாம 9ஆம் அதிபதியும் கெட்டு போனால் நம்ம எல்லா தவறுகளுக்குள்ளேயும் உட்பட்டுருவோம். நம்மளை சுலபமாக நம்மளை ஒரு கிரிமினல் குற்றவாளியாக மாற்றக்கூடிய அமைப்புல இந்த உலகம் நம்மளை கொண்டு வந்து விட்டுரும். இந்த லக்னாதிபதி கெட்டு போனதுதான். 9 கூடியவன் நல்லா இருந்தா போதும். நம் ஒழுக்கம் காப்பாற்றப்படும். அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் வாழ்வியல் அதிர்ஷ்டத்தை பெற்று சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். அது இல்லாமல் பண்ணாது, வரும். அதை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வரும். சரிங்க சார். 9ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டா சார். என்ன சார் செய்யறது? 9ஆம் அதிபதி கெட்டு போனால் அவர் ஆட்டோமேட்டிக்கா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸுக்கு போவார். கிரிமினலோ ஏதோ ஒரு மனிதர்களுக்கு, பொது மனிதர்களுக்கு தெரியாத மறைமுக வாழ்வுக்கு அவர் தன்னை தயார்படுத்திடுவார், ரெடி ஆயிடுவாரு. அப்பவும் அவருக்கு ஒரு 5ஆம் பாவாதிபதி கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வைங்க. 1ஆம் அதிபதி கெட்டு 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் கெட்டு 5 கூட நல்லா இருந்தா தன்னுடைய புத்தி சிந்தனை தெளிவுல வரக்கூடிய துன்பங்கள் செயல்கள்ல இருந்து தன்னை தப்பித்துக் கொள்ள வைப்பார். அவ்வளவுதான். இந்த 1, 5, 9ஆல் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னா, அறிவுபூர்வமான தெளிவான அனுபவத்தின் அடிப்படையில் தெளிவான ஒரு முடிவை எடுத்து வரக்கூடிய பங்கங்கள், கஷ்டங்கள்ல இருந்து நாம் நம்மளுடைய மனதை தற்காத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் தொடர்ந்து வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். பட் இது 2ம் கெட்டாலும் நம்ம மாட்டிக்கிடுவோம். அது ஒண்ணும் கிடையாது. ஆனா 8ஆம் பாவத்தில் எக்கச்சக்கமான கோள்கள் இருக்கக்கூடிய மனிதரை நாம, என் ஸ்டூடெண்டே இருக்காரு மணிவேல்னு திருப்பூர்ல எல்லாம். அவரெல்லாம் பாவம். அவர் வாழ்க்கையே மறைமுக வாழ்க்கை தான். அங்க எங்க இருப்பாருன்னு யாருக்கும் சொல்ல மாட்டார். யாருக்காவது தெரியும், எதையாவது சொல்லுவாரு, எதையாவது வைப்பாரு, எப்படியோ வாழ்வார். என் வயசு தான் அவருக்கும். என்ன, அவர் வாழ்க்கையில அவரை 8ஆம் பாவத்தில் இருக்க கோள்களின் அடிப்படையில தான் அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். 7 கோள்கள் அவருக்கு 8ல இருக்கட்டும். பாவ ரீதியாக சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே அவர் இந்த 8ஆம் பாவத்தின் தோஷத்தை அவர் அனுபவிச்சுட்டு தான் வந்தார். அடுத்தாப்புல பாத்தீங்க அப்படின்னா, இதே லக்னாதிபதி 9ஆம் அதிபதியும் கெட்டு போகுது அப்படின்னு சொல்றப்ப, இப்ப லக்னாதிபதி நல்லா இருக்கான், 9 கூடியவன் கெட்டு போயிடுறான், என்ன பண்ணுவீங்க? உலகத்திலே லக்னாதிபதி நல்லா இருந்து 9ஆம் அதிபதி சப்போர்ட் பண்ணும்போதுதான் ஒரு மனிதன் சுலபமாக தன்னுடைய வாழ்வியல் அமைப்புகளை பெரு வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார். 9ஆம் அதிபதி எல்லாம் சரி இல்லைன்னா பெரு வெற்றிக்கெல்லாம் அங்க வழியே இல்லைங்க. மறந்துடக்கூடாதுங்க, இது உண்மைங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னாதிபதி இருக்கிறப்ப தன்னுடைய அடிப்படையில் வெற்றியை காட்டும். 9 கூடியவன் கெட்ட பின்னாடி அவனுக்கு ஏது அதிர்ஷ்டம்? அவனை தேடி எப்படி நல்லது சேரும்? அவரை தேடி எப்படி அவர் நல்லதை அனுபவிக்க முடியும்? ஒரு மனிதனுக்கு தான் 10 அடி எடுத்து வைக்க 90 அடி அதிர்ஷ்டத்தால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் என்றால், அவரே இந்த உலகத்தை சுலபமாக வெற்றி கொண்டு தனது சுகங்களுடன் வாழக்கூடிய அமைப்பை பெறுவார்.
அது கிடைக்கலைன்னா அவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இங்கதாங்க அந்த சிக்கல் சிக்குது. லக்னாதிபதியை விட 9 கூடையவன் நல்லவனா? அவன் நமக்கு தேவையான லக்னாதிபதியை விட 9ஆம் அதிபதி தான் நமக்கு நல்லா இருக்கணும். 9ஆம் அதிபதி தான் நம்மளுடைய வாழ்வியல் அமைப்புகள்ல சுலபமாக ஒரு முடிவுக்கு வந்து செயல்படுத்தக்கூடிய தன்மைக்கு சப்போர்ட் பண்ணும். அவன் தான் தர்மஸ்தான அதிபதி. தர்மம்னா சட்டங்கள், விதிகள், இவை அனைத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றது 9ஆம் பாவம். அவை சரியாக முறையாக செயல்படுத்தப்படக்கூடிய அமைப்பு நம் ஜாதகத்தில் ஏற்படுமே ஆனால் நாம் தான் இந்த உலகத்தின் வெற்றி பெற்ற மனிதர்கள். மறந்து விடாதீர்கள். வெற்றி பெற்ற மனிதனுக்கு வெற்றிக்கு 11ஆம் பாவம், வெற்றிக்கு 6ஆம் பாவம், வெற்றிக்கு 3ஆம் பாவம், இதெல்லாம் தொடர்புகள் உடையது. 3, 6, 11 வெற்றிகளை குவிக்கக்கூடியது. அவன் போராடுகிறான். இவன் நினைத்ததை சாதித்துக் கொள்ள பார்க்கிறான். இவன் சிறு முயற்சிகளிலேயே தன்னுடைய போராட்டத்தை தொடங்குறான். ஆனா இவை 3 அல்லது இருக்கக்கூடிய மற்ற 11 பாவகங்களுக்கும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை சுலபமாக செயல்படுத்தக்கூடிய, அறிவு ரீதியாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான தீசிஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 9ஆம் பாவம். அது மாத்திரம் கெட்டக்கூடாது. அது கெடுவதால் ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கஞ்சனா இருக்கலாம், கருமையா இருக்கலாம், எல்லா சட்டத்தையும் மீறலாம். ஆனா அது கெடுவதால் நமக்கு அமையக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இயல்பாக கிடைக்க வேண்டிய விஷயத்துக்கு நாம படாத பாடுபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பாக அதை மாத்திடும். எனவே லக்னாதிபதி கெட்டிருந்தாலும் பாக்யாதிபதி நல்லா இருக்கணும். பாக்யாதிபதி கெட்டு லக்னாதிபதி நல்லா இருப்பதால் பெரும் நன்மைகள் கிடையாது. ஆனா லக்னாதிபதியும் நல்லா இருந்து பாக்யாதிபதியும் நல்லா இருக்கக்கூடிய அடிப்படையில மானுடம் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போறான். அதெல்லாம் கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும். அதெல்லாம் அந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக அனுபவித்த மனிதர்களுக்குத்தான் நல்லா தெரியும். எனவே லக்னாதிபதி கெட்டு பாக்யாதிபதி கெடாமல் இருந்தாலே போதும். அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெற்று நல்லபடியாக வாழ்வாங்க. லக்னாதிபதி கெட்டுருச்சுன்னு சொல்லி பயப்பட வேண்டியதே இல்லைங்க. நன்றி, நன்றி.